இன்று உலகத்தில் நடக்கின்ற இந்த யுத்தத்தை ஒரு அசிங்கமான யுத்தம். இன்று உலகத்தில் சமாதானம் இல்லை என்றால் அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் காரணம், அது வேற யாரும் அல்ல. அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எனப்படும் ஒரு சைத்தான். அவர் ஒரு பெரிய சைத்தான். இங்கே இஸ்ராயலில் இன்னொரு குட்டி சைத்தான் இருக்கிறார். இவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற சமாதானத்துக்கு ஆகப்பெரிய அச்சுறுத்தல். ஈரான் அரசாங்கத்தினால் சட்டப்படி உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் தலைமைத்துவத்தை கொலை செய்வதற்காக, படுகொலை செய்வதற்காக, சர்வதேச சட்டங்களை மீறி கொலை செய்துவிட்டு இந்த பெரிய சைத்தான் என்ன செய்கின்றார்? இந்த ஸ்போர்ட்ஸுக்கு போற கேப்பை போட்டு கொண்டு வந்து கதைக்கிறார். பார்க்கலையா? அதை கேட்கும் பொழுது, பார்க்கும் பொழுது ரொம்ப ஆத்திரமாயிருக்கின்றது. ஆனால் உங்களுடைய ஜனாதிபதி ஒரு வசனமாவது இதை கண்டித்தாரா? ஏன் கண்டிக்கவில்லை? ஒரு வசனத்திலாவது அவர் கண்டிக்கவில்லை. அவர் யுத்தத்தினால் இந்த நாடு எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி கதைச்சார். நல்ல விஷயம், கதைக்கத்தான் வேணும். ஆனால் யுத்தத்தை ஆரம்பித்து வைத்தவர்களுக்கு எதிராக ஒரு கண்டனத்தையும் கூட பேச முடியாத அளவுக்கு இந்த ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் இந்த பாரிய சக்திகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கின்றார்களா என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். එතවසෙන්ම මේක හරි අසාධාරණයක්. මෙච්චර ලොකු ජාත්‍යන්තර නීතිය කඩකරපු අවස්ථාවක ඒ පිළිබඳව එක හෙලා දැකීමක්වත් මේ ජනාධිපතිතුමාට මේ පුටුවේ ඉඳලා කියන්න බැරි වුණ එක ගැන හැම මුස්ලිම් ඡන්දදායකයෙක්ම, මේ රජයට ඡන්දය දීපු හැම මුස්ලිම් පුද්ගලයෙක්ම, ඡන්දදායකම අද තරහෙන් කනගාටුවෙන් ඉන්නවා. இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்த ஒவ்வொரு முஸ்லிம் பிரஜையும், ஒவ்வொரு வாக்காளர்களும் இன்று தலைகுனிந்து நிற்கின்றார்கள். தங்கள் இப்படி ஒரு அசிங்கமான வேலை செய்து ஈரானுக்கு எதிராக ஒரு கண்டனத்தையாவது இந்த பாராளுமன்றத்தில் கொடுக்கவில்லை என்பது எவ்வளவு அவமானம்.